மீலாதையும் மௌலிதுகளையும் நடத்துகிறீர்களே, சஹாபாக்கள் கொண்டாடினார்களா, தாபியின்கள் கொண்டாடினார்களா என்ற கேள்வி ஒன்று நமக்கு வருகிறது. நம்மை பார்த்து கேட்பார்கள், கண்ணியமானவர்களே, சஹாபாக்களினுடைய மீலாது என்பது அது வித்தியாசமானது, மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, திருநபியின் திருமுக தரிசனத்தை, திருக்காட்சியை ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள், கிடைக்க பெற்ற சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் மீலாதுதான், ஒவ்வொரு நாளும் மௌலிதாகத்தான் இருந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, சஹாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த அந்த அன்பை, முஹப்பத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, உர்வத்துப்னு மசூது ஸகஃபி ஹுதைபியா உடன்படிக்கையிலே குறைஷிகளுடைய தரப்பில் இருந்து முஸ்லிம்களுடைய தரப்பிலே பேச்சுவார்த்தைக்கு வருவார். பேச்சுவார்த்தைக்கு வந்துவிட்டு அவர் எல்லாம் முடித்து திரும்ப குறைஷிகள் இடத்திலே வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் கிஸ்ரா, ரோம், பாரசீக மன்னர்கள், வல்லரசு மன்னர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன், அவர்களுடைய அரசவைகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். ஆனால் இந்த முஹம்மதிற்கு சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம், மரியாதையை போல நான் எங்கும் பார்த்ததில்லை. உர்வத்துப்னு ஸகஃபி சொல்லுவார், வல்லாஹி இந்த நஹம நுஹாமதன் வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும். பெருமானார் காரி உமிழ்ந்தால் அந்த உமிழ்நீர் ஒரு சஹாபியின் கையிலே விழும், அதை தன் மேனியிலே தேய்த்துக் கொள்வார். வகானு யக்ததிலூன அலா வலூஹி. அந்த சஹாபிகள் பெருமானார் வலூ செய்து வைத்த மீத தண்ணீரின் பரக்கத்து கிடைக்க வேண்டும், அந்த தண்ணீரை பருக வேண்டும், அந்த தண்ணீரை தங்கள் மேனியில் பூசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களின் அன்பை வெளிப்படுத்துவார்கள். மசூது ஸகஃபி, உர்வத்துப்னு மசூது ஸகஃபி பெருமானாரின் மீலாதை பற்றி கூறுகின்றார். நான் சொன்னேன் அல்லவா, மீலாது என்பது பெருமானாரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பேரன்பிற்கான ஒரு குறியீடு, ஒரு ஐகான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெருமானாரை பார்த்த சஹாபிகள் கொண்டாடிய மீலாது. ஆனால் பெருமானாரை சந்திக்க இயலாத, பெருமானாரை சந்தித்த சஹாபிகளை பார்த்த தாபியின்கள் கொண்டாடிய மீலாது என்ன தெரியுமா? அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் என்ன தெரியுமா? சாபித்துல் புனானி அவர்கள் மிகப்பெரிய மார்க்க மேதை, சட்டைக்கலை வல்லுனர். அவர் ஒரு முறை கானயு கப்பிலு எத அனஸிபுனு மாலிக்கின் ரலியல்லாஹு அன்ஹு வ யல்உஹா அலா வஜ்ஹிஹி. சாபித்துல் புனானி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை முத்தமிட்டு அந்த கையை தன் தலையின் மீது வைத்துக் கொள்கிறார், தன் முகத்தின் மீது தேய்த்துக் கொள்கிறார். இது எல்லாம் செய்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். யகூலு ஹாதிஹி யதுன். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கை இருக்கிறதே, இது சாதாரண கை அல்ல. யதுன் மஸ்ஸத் யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கரம் பெருமானாரின் கரத்தை பிடித்த கரம். பெருமானாரின் கையை முத்தமிடுகின்ற பாக்கியம் எனக்கு இல்லாது போய்விட்டது. ஆனால் பெருமானாரின் கரத்தை பிடித்த கரத்தை முத்தமிடக்கூடிய, என் முகத்திலே தேய்த்து அந்த பரக்கத்தை அள்ளி பருகக்கூடிய ஒரு நசீபை, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்கிறார்
சாபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, இது தாபியீன்கள் கொண்டாடிய மீலாது. சஹாபாக்களுக்கு பெருமானாரின் திருக்காட்சி, அந்த திருமுக தரிசனம் கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு மீலாதாக மௌலிதாகத்தான் இருந்தன. கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, நம்முடைய இந்த சபை, இந்த மஜ்லிஸ், ஒன்றை நான் தாய்மார்களுக்கு நினைவுபடுத்துவேன். அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பல்வேறு வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த சபைக்கு நாம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளும் கருணையும் கருணை பார்வையும் கிடைத்தால் மட்டுமே இங்கு நாம் வர முடியும். ஏன் தெரியுமா? இது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மஜ்லிஸ். நான் சொல்லுவேன், இதே நீடூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சபைக்கு வந்தால் இடம் தாங்காது. அனைத்து பெண்கள், அனைத்து இளைஞர்கள், இளைஞர்களை குறிப்பிட்டே சொல்லுகின்றேன், அனைவரும் வந்தால் சபை கொள்ளாது. இங்க கொடுக்கிற கஞ்சி பத்தாது, இங்க இருக்கிற சேர் பத்தாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நுழைய வேண்டும் என்றால் அது எல்லோருக்கும் அது சாத்தியமானது அல்ல. அதற்கென சில மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அதில் நம் பேரையும் எழுதிவிட்டான். இந்த நல்ல சபையிலே நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட சபை. முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஒருமுறை நாங்கள் மஸ்ஜிது நபவியிலே குழுமி இருந்தோம். எங்களுக்கு மத்தியிலே உரையாடி கொண்டிருந்தோம். திடீரென பெருமானார் சமூகம் தந்தார்கள். கேட்டார்கள், என் அருமை சஹாபிகளே, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையாக நீங்கள் பேசியதை சொல்லுங்கள். சஹாபாக்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்த அந்த பேருபகாரத்தை கொண்டும் உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அந்த உபகாரத்தை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாயகமே என்று சஹாபாக்கள் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன்னமா அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்போதுதான் ஜிப்ரீல் வந்தார் என்னிடத்திலே, இப்போது ஜிப்ரீல் வந்தார். ஃபஅஹ்பரனி, அவர் என்னிடத்திலே ஒரு செய்தி சொன்னார், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிகுமுல் மலாயிகா, உங்களை பற்றி அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த சபைக்கு வருவதால் நம் பெயர் அல்லாஹ்வின் நாவிலே வருகிறது. இந்த சபைக்கு வருவதினால் இதைவிட உயர்ந்த சபையாகிய மலக்குகளுடைய சபையிலே அல்லாஹ் நம் பெயரை கூறி பாராட்டுகின்றான் என்று சொன்னால், இந்த சபை அல்லாஹ்வின் அங்கீகாரம் பெற்ற சபை, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த சபை. இந்த சபைக்கு வருவதற்கு ஒரு தகுதி தராதரம் இருக்கிறது. அது இருப்பவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். இல்லை என்றால் அவர்கள் மனமே அவர்களை தடுக்கும். எனக்கு அந்த வேலை இருக்கிறது, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, என்னால் நேரம் கொடுக்க முடியவில்லை என்றெல்லாம் அவர்களின் மனமே வீட்டிலே தடுத்து வைத்துவிடும். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க சபையிலே நமக்கு என்னென்ன நாட்டங்கள் தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு சபை. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான மோமினீன்களே, நாம் ஓதக்கூடிய மௌலிதுகள் விஷயத்திற்கு வருகிறேன். கண்ணிமிக்க தாய்மார்களே, இந்த நம்முடைய நீடூரிலே இந்த ரபீல் அவல் மாதத்திலே அனைத்து பள்ளிவாசல்களிலும் மௌலூது மஜ்லிஸுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும். ஆனால் நான் தாய்மார்களுக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்துவேன். பள்ளிவாசலில் ஓடு மட்டும் அந்த பரக்கத்து நின்றுவிடக் கூடாது. நம் ஒவ்வொரு வீடுகளிலும் மௌலிதுகள் ஓதப்பட வேண்டும். பெருமானாரினுடைய புகழ் நம் ஒவ்வொரு வீடுகளிலும் பாடப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? வலிமார்கள் கூறக்கூடிய செய்தி, ஹாஃபில் அபுல் ஹைர் அல் இப்னுல் ஜஸரி கூறுகிறார்கள், மௌலிதுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? அன்னஹா அமானுன் ஃபீ தாலிகல் ஆம்,
அந்த வருடத்திலே உங்களுக்கு நிகழக்கூடிய பேர் ஆபத்துகளை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, வபுஷுரா ஆஜிலத்துன் பைனைனில் பகியத்தி வல் மராம், உங்களின் நாட்டங்கள், தேவைகள், உங்களின் ஆசைகள் அந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் நிறைவேற போகிறது என்பதற்கான சுப செய்தி தான் அந்த மௌலிதுடைய மஜ்லிஸுகள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான பெருமக்களே, ஷாஹ் வலியுல்லாஹில் முஹத்திஸ் தஹலவி கூறுவார்கள், ஒரு முறை நான் மக்கமா நகரிலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை 12ஆம் இரவு மக்காவின் ஹரமிலே நான் இருந்து கொண்டிருந்தேன். அன்றைய காலத்திலே பிறை 12 இரவன்று மக்காவாசிகள் ஹரமிலே ஒன்று கூடி பெருமானாரை புகழ்ந்து மௌலிதுகள் படித்துக்கொண்டு பெருமானாரின் பிறப்பின் போது ஏற்பட்ட பேர் அதிசயங்களை பேசிக்கொண்டு இருந்தார்கள். நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென ஒரு பேரொளி ஒன்று வந்தது. ஷாஹ் வலியுல்லாஹில் தெஹ்லவி கூறுகிறார்கள், அந்த பேரொளியை என் புறக்கண்ணால் பார்த்தேனா, என் ஆன்மீக கண்ணால் பார்த்தேனா என்று கூட என்னால் பிரித்து சொல்ல முடியவில்லை. நான் புரிந்து கொண்டேன், அந்த பேரொளி எதன் வெளிப்பாடு தெரியுமா? அல்லாஹ்வின் அருள்மிக்க ரஹமத்துடைய மலக்குகளினுடைய வருகையின் வெளிப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸுகளில் அந்த பேரொளிகள் சிந்திக் கொண்டிருக்கின்றன. இந்த மஜ்லிஸுகளில் மௌலிது ஓதப்படக்கூடிய வீடுகளில் அந்த பேரொளிகள் பாய்ச்சப்படுகின்றன. அந்த மலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாஹ் அப்துல் அசீஸ் தெஹ்லவி அவர்கள் தங்களுடைய ஃபத்தாவாவிலே கூறுவார்கள், இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் ஸலவாத்துகள் ஓதுங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் பெருமானாரின் மீது பேரன்பு வைத்து நீங்கள் ஏழைகளுக்கு, அண்டை அயலாருக்கு உணவளியுங்கள். அதனுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு பெருமானாரிடமிருந்து நேரடியாக பரக்கத்துகள் உங்களுடைய இல்லம் நோக்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார்கள் ஷாஹ் அப்துல் அசீஸ் தெஹ்லவி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அந்த பரக்கத்துகள், அந்த ரஹமத்துகள் நம்முடைய வீட்டிற்கு வேண்டாமா? நம்முடைய நாட்டங்கள், ஆசைகள், அவாக்கள் நிறைவேற்ற வேண்டாமா? ஒவ்வொரு வீடுகளிலும் ஓத வேண்டும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானார் முஹம்மத் அதிகம் புகழப்பட்டவர் என்ற அர்த்தம். அதிகம் புகழப்பட்டவர் என்றால் அந்த அதிகம் புகழ்ந்தவர்களுடைய பட்டியலிலே நம் பெயரும் இருக்க வேண்டும். நாளை ரப்புல் ஆலமீன் கேட்பான் அல்லவா, என் ஹபீபை புகழ்ந்த நல்லோர்கள் எங்கே என்று என் ரப்புல் ஆலமீன் கேட்கும் போது நாம் அங்கே எழுந்து நிற்க வேண்டும். யா அல்லாஹ், உன் ஹபீபை அதிகம் புகழ்ந்தவர்கள் நாங்கள். பெருமானாரினுடைய பேரன்பும் ஷஃபாத்தும் நாம் பெற வேண்டும் அல்லவா? கண்ணியமிக்கவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீகுண்டத்திலே வீசப்படுகின்றார்கள். அந்த வரலாறு நமக்கு தெரிந்தது. அதை அணைப்பதற்கு பல்வேறு மிருகங்கள், பட்சிகள், பறவைகள் முயற்சி செய்தன. ஒரு சிட்டுக்குருவி தன் அழகு சுண்டிலே ஒரு சொட்டு நீரை எடுத்து போட வந்தது. அதை பார்த்து ஏனைய பறவைகள் கேட்டன, தீயோ காட்டு தீயாக எரிகிறது, இதில் பட்டாது அணைய போகிறது என்ற போது அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், இந்த ஒரு சொட்டு நீரினால் இந்த தீ அணையாது என்று எனக்கு தெரியும். ஆனால் நாளை மஹ்ஷர் பெருவெளியிலே என்னுடைய ஹலீலுல்லாஹ் உற்ற நேசரை தீகுண்டத்திலே போட்டபோது அதை அணைக்க பாடுபட்டவர் நல்லோர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லும் போது அதில் என் பெயரும் இருக்கும். நானும் எழுந்து நின்று அல்லாவின் பேரன்பை பெறுவேன் அல்லவா? அதற்காகத்தான் கண்ணியமிக்க தாய்மார்களே, பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும், ரஹமத்துடைய மலக்குகள் வர வேண்டும், பெருமானாரினுடைய பரக்கத்துகள் நம் இல்லத்தை நோக்கி வர வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் ஓத வேண்டும். நாம் பெருமானாரின் மீது நாம்
அன்பு கொண்டு மஜ்லிஸை நடத்தி உணவு பதார்த்தங்களை ஏழைகளுக்கு, அண்டை அயலார்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் பகிர்ந்து அளித்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாஹ் அப்துல் ரஹீம் தெஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அழுத்தமாக சொல்லுவேன், இந்த மஜ்லிஸுகளும் நமது பள்ளியிலேயும் இல்லங்களிலேயும் நடத்தப்படக்கூடிய மௌலிது சபைகளும் பெருமானாரினுடைய தனி கவனத்திற்கும் அன்பிற்கும் உரியது என்பதற்கு வரலாற்று சான்றாக அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சார்ந்த நமக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஷாஹ் அப்துல் ரஹீம் தெஹ்லவி ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், ஒவ்வொரு ரபீல் அவர்களுடைய பிறை 12 போது நான் பெருமானாரை புகழ்ந்து மௌலிது மஜ்லிஸுகள் நடத்தி உணவுகள் தயாரித்து ஏழைகள், அண்டை அயலார்கள், உறவினர்களுக்கு நான் வழங்குவேன். ஒரு சமயம் கடுமையான பஞ்சம், அது என் வீட்டிலும் கோர தாண்டவம் ஆடியது. ரபியுல் அவ்வல் வந்தது, ஆனால் வீட்டிலோ வறுமை, எடுத்து கொடுப்பதற்கு உணவு இல்லை. எப்படியாவது மஜ்லிஸை நடத்த வேண்டும், ஒரு சிறு அளவிலாவது அந்த நேர்ச்சை இருக்க வேண்டும் என்று நான் கொண்ட கடலைகளை அவித்து மஜ்லிஸை நிறைவு செய்து அதை என் நண்பர்களுக்கு, ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, நான் அண்டை அயலார்களுக்கு கொடுத்தேன். எனக்கோ மிகுந்த வருத்தம், எப்பொழுதும் தாராளமாக உணவு பரிமாறக்கூடிய எனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று. கண்ணியமிக்க தாய்மார்களே, அண்ணா அப்துல் ரஹீம், ஷாஹ் அப்துல் ரஹீம் சொல்கிறார்கள், அன்று இரவிலே என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தரிசனம் எனக்கு கிடைத்தது. பெருமானாரை நான் சந்தித்தேன். அந்த சஹாபாக்கள் உடன் இருக்கிறார்கள். பெருமானாருக்கு முன்னால் நான் எந்த கொண்ட கடலையை நான் சீரணியாக பரிமாறினேனோ அது பெருமானாருக்கு முன்னால் இருந்தது. ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபஹீஜன் வ பஷாஸா, பெருமானாரின் திருமுகத்தை நான் பார்த்தேன். அது மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் திளங்கிக் கொண்டிருந்தது. பெருமானார் சந்தோஷத்தோடு பார்த்தார்கள். என்னுடைய அந்த சிறு அன்பளிப்பு, பெருமானாருக்காக நான் செய்த அந்த அர்ப்பணிப்பு அவர்களின் திரு சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் விளங்கி அகமகிழ்ந்து போனேன் என்று சொல்கிறார்கள் ஷாஹ் அப்துல் ரஹீம் தெஹ்லவி. யார் அவர்கள்? இந்த இந்திய திருநாட்டிற்கு ஹதீஸ் கலையை கொண்டு வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு அஸ்திவாரமாக மிக பெரும் தூணாக இருந்தவர்கள் அவர்களும் அவர்களின் குடும்பமும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, நீங்கள் மனது வைத்தால் நடக்கும். பெருமானாரினுடைய கருணை பார்வை உங்களுக்கு வர வேண்டுமா? பெருமானாரின் பரக்கத் உங்கள் இல்லங்களுக்கு வர வேண்டுமா? பெருமானாரின் தனிப்பட்ட கவனம் நம் மீது பட வேண்டுமா? மௌலிதுகள் ஒவ்வொரு இல்லங்களிலேயும் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் பெரிய விருந்து வைக்க வேண்டும் என்ற தேவையில்லை. உங்களால் இயன்றதை பெருமானாருக்காக அர்ப்பணிப்பு செய்யுங்கள். நாளை நம்முடைய விமோச்சனத்திற்கு காரணமாக அல்லாஹ் அதை ஆக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் மீது நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பெருமானாரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பேர் அன்பை அல்லாஹுவினாலும் ரசூலினாலும் ஏற்கப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று நல்லதொரு துஆவை செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.